கம்பன் ஒரு சமயம் கையில் காசில்லாமல் காய்ந்து போய்ந்து கிடந்தான். அப்போது ஒரு தாசி வீட்டு வேலைக்காரன் அவள் கம்பனை சந்திக்க விரும்புவதாக கூறினாள். அவள் பெயர் சிலம்பி. ஊரிலேயே புகழ்பெற்ற தாசி. அவள் எதுக்கு வெறும்பயல் நம்மளை சந்திக்க விரும்புகிறாள் என்ற யோசனையோடு போகிறார் புலவர். உங்க ராமாயணம் படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுல நீங்க சீதையை போல்ந்ததும் வர்ணித்தும் எழுதினீங்களே, அது போல என்னையும் எழுத முடியுமான்னு கேட்டார். கண்டார கொடுமை, என்ன வார்த்தை சொல்லிட்டா, சீதையை பாடின வாயால இவ்வளவு பாடணுமா என மனசுல நினைச்சுக்கிட்டு, அதெல்லாம் சும்மா பாட முடியாது, காசு வேணும் என்றார். யோ புலவரே, பயங்கரமான ஆளியா நீர், காசிக்கிட்டேயே காசு புடுங்க பாக்குறீர். சரி, நீர் வேறு வாயை திறந்து கேட்டுட்டீர், 2 காசு தருவேன், சம்மதமா என்றார். சரி, வந்தவரை லாபம்னு நினைச்சுக்கிட்டு கையில காசு வாயில பாட்டு கொடு என்றாராம். அவள் கொடுக்கவும் கரிக்கட்டை எடுத்து அவள் வீட்டு சுவற்றில் வேகமாக எழுதி தள்ளினார். தண்ணீரும் காவேரியே, தார்வேந்தன் சோழனே, 2 வரி எழுதிட்டு 2 காசுக்கு அம்புட்டு தான் வேகமா கிளம்பி போயிட்டார். சிலம்பியும் என்னடி இது இப்படி ஆயிடுச்சே, ஊர்ல நாட்டுல இருக்கிற கவிஞர்கள் எல்லாம் அழைச்சு மிச்ச வரிய எழுத கேட்டார். கம்பனோட வரிக்கு மறுவரி எழுத தைரியம் எவனுக்கு இருக்கு? ஒரு பயலும் முடியாதுன்ட்டான். இப்படியே வருஷங்கள் போச்சு. சிலம்பிக்கும் வயசாகிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு கிழவி அவள் வீட்டு வாசலில் வந்து தண்ணி கேட்டாள். அவளை பார்த்ததுமே சிலம்பிக்கு யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அம்மா, நீங்க அவ்வை தானே, உள்ளே வாங்க. இந்த கவிதையின் மிச்ச வரிகளை நீங்க எழுதிட்டா தண்ணி என்ன, கூலே ஊத்துறேன் என்றார். அவ்வை அந்த சுவற்றை பார்த்தாள். தண்ணீரும் காவேரியே, தார்வேந்தன் சோழனே, பொன்னவள் பொன் சிலம்பி, அப்பொற் சிலம்பே சிலம்பு என மிச்ச வரிகளை எழுதி முடித்தார். தண்ணீர் என்றால் காவிரிதான், ராஜா என்றால் சோழன் தான், பெண் என்றால் சிலம்பிதான். கம்பன் பாடிய சீதையும் பெண்ணில்லை, இளங்கோ பாடிய கண்ணகியும் பெண்ணில்லை. அதுபோல அவள் காலில் உள்ளதான் சிலம்பு. கண்ணகி போட்டதும் சிலம்பில்லை, பாண்டியம்மா தேவியும் சிலம்பில்லை, இளங்கோ எழுதினதும் சிலம்பில்லை. கம்பன் வந்து பார்த்தான். அப்பா, என்ன ஒரு அர்த்தம்! ஒரே அடியில் கம்பனையும் இளங்கோவையும் காலவாரி நிலத்துல அடிச்சு போட்டாள் இந்த பொம்பளை. அதுவும் யாரு முன்னால? ஒரு தாசி முன்னால. பிரச்சனை சோழனிடம் போச்சு. ஏமா, நீ இப்படி எழுதலாமா, அதுவும் கொஞ்சம் கூலுக்காக என்று சோழன் கேட்டானாம். அதுக்கு ஒரு பாட்டு சொன்னா கிழவி. கூலை பலா தலைக்க பாட, குலைமகளும் மூல அளக்கு திணை தந்தால் சோழா, கேள் கூழுக்கும் பாடி உப்புக்கும் பாடி ஒப்பிக்கும் என் உள்ளம் என்றாள். நான் மன்னர் தரும் பரிசுக்காக கவிதைகளை தூக்கிக் கொண்டு அலைபவள் அல்ல என்று சோழனுக்கு சொல்லாமல் சொல்லிவிட்டு கம்பனுக்கும் ஒரு ஊமை குத்த சேர்த்து குத்தும்படி சொன்னான். அன்னைக்கு ஒரு நாள் வம்சம் தலைக்க கூளை பல தலைக்கணும்னு பாடினேன். பொண்டாட்டி முழு ஆளாக்கு திணை கொடுத்தா. இன்னைக்கு கூழுக்கு பாடினேன். பாட சொன்னது பாடுறதுதான். குணம் கூழா உப்பா திணையான்னு பார்த்து பாட மாட்டேன் என்றாலும் அவ்வை கிழவி. இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? பணம் அப்படிங்கிறத விட குணம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். பாத்தீங்களா, ஔவையார் எவ்வளவு அழகா பாடியிருக்காங்க, எவ்வளவு அழகா பேசியிருக்காங்க, ஒரு வரிக்காக வேண்டி எவ்வளவு அழகான அர்த்தத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க.